வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரோட்டு கடை தள்ளுவண்டி சாம்பார் அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் நாங்க ஒரு அன்டைம்ல வெளியில போயிட்டு வரும்போது சாப்பிட்றப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி தாத்தா கடை போட்டிருந்தாங்க அவங்க கடையில சாப்பிட்டதுதான் அவங்க வந்து சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சோ பருப்பை சேர்க்காத சூப்பரான ஒரு சாம்பார் கூடவே ஒரு சட்னியும் கொடுத்திருந்தாங்க அந்த சட்னி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வாங்க இப்ப எப்படி அந்த சாம்பார் செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற தள்ளுவண்டி கடை ரோட்டு கடை சாம்பாரில் வந்து வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே சேர்ப்போம் பட் பருப்பு மட்டும் சேர்க்க மாட்டோங்க அதுதான் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பார் வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ரோட்டு கடை சாம்பார் ஹோட்டல் சாம்பார்லாம் போட்டிருக்கேன் அதுலேயும் சில இதில் பருப்பு சேர்க்காமலாம் போட்டிருக்கேன் பட் அதிலலாம் வந்து கடலை மாவு கொஞ்சம் வந்து இட்லி மாவு அதெல்லாம் சேர்த்து செஞ்ச மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் பட் இதிலலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களோட சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாலாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவோ குறைச்சோ பூண்டையும் அதே மாதிரி ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சிருந்தால அதையும் நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா திக்காக இருக்கிறதுக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னன்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொதுவாகவே நம்ம சாம்பார் வைக்கும்போது பருப்பு சாம்பாரில் கூட கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சாம்பார் வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா திக்காக நமக்கு ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம தண்ணி மாதிரி வச்சா கூட அது திக்காக உறைஞ்சிக்கும் அதனால தான் வந்து இந்த காய்கறி மட்டும் அவங்க சேர்த்து அந்த சாம்பார் செய்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த 2 காய்கறி மட்டும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூட தேவைக்கேற்ப அதாவது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பத்தலைன்னா கூட பின்னாடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி இருக்கனால வெங்காயம் இருக்கலாம் தண்ணி வந்து தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேர்க்காம தான் வேக வச்சுக்க போகிறேன் வேக வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சேர்த்த காய்கறியாக இருக்கட்டும் வெங்காயம் தக்காளியாக இருக்கட்டும் நல்லா மசிஞ்சு நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த காய்கறி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் சாம்பாரை நம்ம காய்கறி சேர்த்தோன்னு யாருமே சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆகிடும் ஏன்னா இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காய்கறி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் காய்கறி இல்லாமல் மறைச்சி வச்சு கொடுக்குறது தான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு சாம்பார் காலி ஆகிடும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன் அதாவது சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா தேவைக்கேற்ப உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க சாம்பாரை இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே இன்னும் கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் திக்காகிடும் அதனால் சேர்க்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி உணவோ பின்னவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம் இது இந்த சாம்பார் அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் தாளிச்சு விட்டோம் அப்படின்னா இன்னும் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அடுப்பில் சாம்பாரை வச்சுட்டு இந்த பக்கம் தாளிக்க ஆரம்பிச்சிருங்க தாளிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு பெருங்காயத்தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இது கூட இது எல்லாமே தாளித்து இது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் கருவேப்பிலை இருக்குல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாரில் எப்போவுமே தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்தா தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போது கொதி வர மாதிரி இருக்குது பாருங்கள் சாம்பார் இது கூட வந்து நம்ம தாளித்த சாமான் எல்லாமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கமன்னு சாம்பாரில் பருப்பு சேர்க்கலங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாம்பார் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தள்ளுவண்டி கடையில் நீங்கள் ரோட்டோரம் கடையிலலாம் கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க புதுசாக ஒன்றும் இருக்க மாதிரி இருக்காதுங்க சாம்பாரோடைய டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க கூட கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை தூவிட்டு
அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அந்த மல்லித்தலையோட வாசனை எல்லாமே சாம்பாரில் இறங்கி சாம்பாரே ஒரு அட்டகாசமான ஃப்ளேவரில் இருக்குங்க. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் பிடிக்கும், இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற சாம்பார்லாம் பிடிக்கும்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சாம்பாரும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பார் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு. இது மாதிரி சாஃப்டான சூப்பரான இட்லிக்கெலாம் கூட நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.